யார் இந்த ஆமோஸ்? பழைய ஏற்பாட்டின் 12 தீர்க்கதரிசிகளில் ஒருவராம். வடதிசை இஸ்ரவேலுக்கும் தென் திசையாம் யூதாவுக்கும் இடையிலான தெக்கோவூர் கிராமத்தை சேர்ந்தவர். ஆடுகளை மேய்க்கும் மேய்ப்பன், காட்டத்தீப்பழ விவசாயி. யூதாவின் உசியா ராஜாவும் இஸ்ரவேலின் ஜெரோபோயம் ஆட்சி காலத்தில் வாழ்ந்தவர். வேத ஆராய்ச்சியாளர்கள் கிமு 7 மற்றும் 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் என்றும் கணிக்கப்படுகிறது. இவர் இஸ்ரவேல் நாட்டுக்காக அனுப்பப்பட்ட கடைசி தீர்க்கதரிசி. கடவுளின் எண்ணத்தை உரக்க பேசியவர். எழுத்து வடிவத்தில் கவிதை நடையாக தீர்க்க தரிசனங்களை எழுதியவர். இஸ்ரவேல் மக்கள் இறைவனை ஆராதிப்பதில் மேன்மையாக இருக்க வேண்டும் என்று இறைவன் விரும்பினார், படைத்தவர் விரும்பினார். இறைவனின் எண்ணத்துக்கு மாறாக இஸ்ரவேல் மக்கள் செல்வச் செழிப்பில் செழித்தும் ஏழைகளை ஒடுக்கும் மகிழ்ந்து விளையாடினார்கள். பணக்காரர்கள் பணக்காரராகவே வாழ்ந்தனர், ஏழைகள் ஏழைகளாகவே மாண்டனர். அவர்களை மதிப்போர் எவரும் இல்லை. இஸ்ரவேலில் பணம் படைத்தோர் வீடுகளும் அரண்மனைகளும் சொத்துகளும் கால்நடைகளும் வசதி வாய்ப்புகளோடு பெருகி வாங்கி குவித்தனர். ஏழைகள் ஓரங்கட்டப்பட்டனர். தலை சாய்க்க இடமில்லாமல் வயிற்றுக்கு கஞ்சிக்காக அலைந்து திரிந்தனர். ஏழைகளின் அவலக்குரலை கேட்பதற்கு அங்கு எவரும் இல்லை. அதிகாரம் செல்வ செழிப்பு முதன்மையானது. பணம் படைத்தோர் பக்கம்தான் நிதிகளால் விலை போனது. மனிதநேயம் உயிரற்று போனது. ஊழலும் லஞ்சமும் தலைவிரித்தாடியது. மது விபச்சாரமும் ஊற்றாய் பெருக்கெடுத்து ஓடியது. ஓய்வு நாள் பரிசுத்தமானது, இறைவனுக்கு என்பது மறக்கடிக்கப்பட்டது. நாட்டில் தூய்மையும் வளங்களும் உண்மையும் பறிபோய்விட்டன. விவசாயமும் வியாபாரமும் செழிக்க படைத்த இறைவனை மறந்து மாற்று தெய்வத்தை நாடினார்கள். சமூக ஏற்றத்தாழ்வுகளும் சீரழிவுகளும் பெருகியது. அப்போதுதான் கடவுளின் வார்த்தையை சுமந்து வந்தார் ஆமோஸ் தீர்க்கதரிசி. புரட்சியாளர். நீதி வெள்ளமென பொங்கி வருக, நேர்மை வற்றாத ஆறாக பாய்ந்து வருக. ஆமோஸ் 5:24 ஓங்கி உரைத்தார். சமூக ஏற்றத்தாழ்வுகளை முறியடிக்கப்பட வேண்டும் என்று எச்சரித்தார். நடக்கும் அநீதிகளுக்கு எதிராக இறைவனின் குரலாக குரல் கொடுத்தார். அந்நாட்களில் விழுந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை மீட்க வேண்டும். அதில் உள்ள கிழிசல்களை பார்த்து சிதைந்தவற்றை சீர்படுத்தி பண்டைய நாளில் இருந்தது போல் மீண்டும் கட்டி எழுப்புவேன். அப்பொழுது ஏதோமில் எஞ்சியிருப்போரையும் எனது பெயரை தாங்கி இருக்கும் பிற இனத்தார் அனைவரையும் அவர்கள் தங்கள் உடைமைகளை ஆக்கிக் கொள்வார்கள் என்றார். அதை செயல்படுத்தும் ஆண்டவர் இதோ நாட்கள் வரப்போகின்றன. அப்போது அறுவடை செய்வோரை உழுவோரும் கனிப்புளிவோரை விதைப்போரும் தொடர்ந்து முன்னேறுவார்கள். மலைகள் இனி ரசத்தை பொழியும், குன்றுகள் தோறும் அது வழிந்தோடும் என்றார் ஆண்டவர் என்று ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வரை உரைத்தார். 8 நாடுகள் மீது எச்சரிக்கை வாக்குத்தத்தம் உரைத்தார். 3 நெடிய உரைகள் ஆற்றினார். 5 பெரும் குறியீடுகள் கொடுத்தார். 3 மாற்றங்களை அறிவித்தார். பல துயரங்களையும் தாங்கினார். வெட்டுக்கிளிகள் வந்தன, நோய்கள் பரவின, பழமைக்கான நீராதாரம் நின்றது. இஸ்ரவேல் மக்களின் மாற்றத்துக்காக போராடினார். அவர்தான் ஆமோஸ். சாதாரண எளிய மேய்ப்பனாக தொடங்கி கடவுளின் நீதி நெருப்பை உலகுக்கு அறிவித்த புரட்சிகர தீர்க்கதரிசி. இன்றும் மீண்டும் பிறக்க வேண்டும். கடவுளின் தீராத கோபத்திலிருந்து மக்கள் விடுபட வேண்டும். நன்றிகளுடன் மோஸ்லின் பியர்சன், கன்னியாகுமரி மாவட்டம், உண்ணாமலை கடை. நன்றி, வணக்கம்.